ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிஷ் கியூட் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பரங்கிக்காய் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்துட்டு இங்கே பாருங்கள் எவ்வளோ குட்டியாக இருக்குது பரங்கிக்காய். ஸோ இது மாதிரி நான் வந்துட்டு சூஸ் பண்ணி எடுத்துருக்கு. இப்போ நம்ம வந்துட்டு இதை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்பவே குட்டி பிஞ்சாக இருக்குது. ஸோ அதனால் வந்து இதில் உள்ள விதைகளை மட்டும் நீக்கிட்டு தோள்களை நீக்க தேவையில்லை. அப்படியே நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு செஞ்சிடலாம். ஆனால் பரங்கிக்காய் ரொம்ப முத்தலாக இருந்தது, பெரிய சைஸாக இருந்துச்சுன்னா தோலை வந்து நீங்கள் நீக்கி தான் ஆகணும். கேரட் சீவோலாம் பீல் பண்ணுவோம்ல, அதை வச்சு பீல் பண்ணிக்கோங்க. நான் ரொம்ப குட்டியாக இருக்கனால தோலோடய போட்டேன். தோல் சாஃப்டாக தான் இருக்குது, ரொம்ப ஹார்டாக இல்லை. ஸோ இப்போ நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஒரு கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு அதில் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். கூடவே நம்ம வந்துட்டு ஒரு பல்லாரி வெங்காயத்தை வந்துட்டு நறுக்கி வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அதை வந்துட்டு இது கூட ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூடவே நம்ம குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருந்தோம் இல்லை பரங்கிக்காய், அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே வந்துட்டு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வந்துட்டு நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் வந்துட்டு நம்ம பரங்கிக்காவை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இதையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணால் போதும். இது ரொம்பவே சீக்கிரமாக வெந்துடும். பிஞ்சு அப்படின்றதுனால ரொம்பவே சீக்கிரமாக வெந்துடும். இப்போ வந்துட்டு ஒரு தட்டு போட்டு நல்லா மூடி வச்சிடலாம். லோ ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வந்துட்டு 10 நிமிஷத்துக்கு வேக விட்டாச்சு. இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இப்போ வந்துட்டு காய் வெந்திருக்கா இல்லையா அப்படின்னு சொல்கிறதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்துட்டு நம்ம ஒரு காயை எடுத்து அமுத்தி பார்த்தோம் அப்படின்னா இது நல்லா சாஃப்டாக வரும். அதை வந்துட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இது மாதிரி நம்ம ஒரு காய் எடுத்துட்டு இது மாதிரி நம்ம அமுத்தினோம் அப்படின்னா சாஃப்டாக இருக்கும். இப்போ ஒரு ஸ்வீட்னஸ்க்காக நம்ம வந்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்துட்டு நாட்டு சக்கரை அப்புறம் வந்துட்டு வெல்லம் இதெல்லாம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ வந்துட்டு நமக்கு இந்த காயில் சேர்க்கும் போது நமக்கு இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். சுகர் சேர்த்தின பிறகே நம்ம வந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். சுகர் சேர்த்துட்டு நம்ம ரொம்ப நேரம் அடுப்பை ஆன்லேயே வச்சிட்ருக்கக்கூடாது. இது கூட நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் துருவின தேங்காய் கூட நீங்கள் ஆட் பண்ணலாம். நாங்கள் இன்றைக்கி ப்ளைனாகவே செஞ்சுருக்கோம். இப்போ நம்மளோட பரங்கிக்காய் பொரியல் ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ நிச்சயமாக பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனல் கவிஷ் கியூட் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே வர பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். சப்ஸ்கிரைப் முற்றிலும் இலவசம். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ பை.